ஸோ அதால் அரசியலுக்கு வரோன்னா அவரை அழிக்கிற இவழி அழிக்கிறேன். பதிவை பற்றி பேசுகிறத ஃபஸ்ட்டு விடுங்கடா, ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரோன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு அங்கேருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது எனக்கு. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோடனே எப்பவும் நான் அம்மா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்கள் அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சுலாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சேன் நான் அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலையும் போய் சொல்லலான்னு அம்மாவை கூப்பிட்டு ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வர்றாரு, சரி கண்ணா, நானும் அரசியல் போடுறேன், இங்கே பரமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு அம்மா முகம் டக்குன்னு மாறிச்சு. மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே கண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னால் சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கல்ல, 1 ஹவர் அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்டில் இருக்கான்னு விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்ககிட்ட பேசுகிறேன், பேசவே மாட்டுறாங்க. கூப்பிட்டு உட்காந்து, என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏதாவது தப்புன்னா அடின்னா அடிச்சிடுமா, என்னம்மா இப்படி பேசாமல் இருக்குன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏம்மா ஏம்மா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது. மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்கிறேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வர வேணாம், இந்த வயசில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர, என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா. நானும் வேறு கனவுல மைண்ட் வைஸ், அம்மா நான் சொல்கிறது கேளுமா, நம்ம எத்தனையோ இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் கேட்டு கேட்டு தானேம்மா ஹெல்ப் நடக்குது. இப்போது தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம தாராளமாக பண்ணலாம்லம்மா. உன் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு மட்டும் செய், அரசியல் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டான். அந்த ஃபேஸ் அதுக்கப்புறம் அடிதான் நம்மளுக்கு. சரி இந்த உலகத்தில் அம்மா மீறி பண்ணலாம், ஆனால் நான் உருப்பிட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்துலேயே எனக்கு யாருன்னா எங்கள் அம்மா தான். அது அம்மா இல்லை, எங்கள் கடவுள்னே சொல்லலாம். நான் எதிர்க்க பார்க்குற கடவுள்.